ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நான் எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன், இந்த சேனல்லையும் சொல்கிறேன். ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிஃபோர் ஒன் டே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம் வச்சுக்கலாங்களேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம், சரி நைட்டு நம்ம தூங்கிடுவோம். காலையில் எழுந்த அப்புறமா நீங்கள் டைரெக்டாக அப்படியே நீங்கள் நேற்று என்ன ஸ்டடி பண்ணிங்களோ அப்படியே ட்ராவல் பண்ணிவிடுவீங்களா? திரும்பவும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டடியாக கூட இப்போ என்ன நிலவரம் இருக்குது, இப்போ என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நேற்று நம்ம என்ன பண்ணோமோ அதே ஸ்டடியில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 510 ரூபாய்க்கு மேலே பை பண்ணணுமா இருக்குது ஒரு ஸ்டாக்ஸில். நம்ம நேற்று ஸ்டடி பிரகாரம் 510 ரூபாய்க்கு மேலே பை பண்ணால் 515 ஃபஸ்ட் டார்கெட்டு, 520 செகண்ட் டார்கெட்னு நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு 9:15 வந்து அந்த 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டோம், இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று 510க்கு மேலே பை பண்ணுமே அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போமா, ஆப்போசிட் சைடில் போக சொல்லுவோம்? கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்டடியாக கூட நேற்று ஸ்டடியை ஆட் பண்ணுவோம். சப்போர்ட் எங்கே வருது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருதுன்னு ஆட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம நேற்று பண்ணமே அதே மாதிரி பண்ணுவோம், வெயிட் பண்ணலாம். எந்த ஸ்டாக்கும் அந்த ரேஞ்ச் கிடைக்காது. அந்த ரேஞ்ச் கூட இப்போ 5-6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அதில் இந்த 3 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகிடும், மிச்சம் 3 ஸ்டாக் இருக்கும். அந்த 3 ஸ்டாக்கில் உங்களுடைய நியூ ஸ்டடி இன்றைக்கி ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆட் பண்ணி சப்போர்ட் எங்கே வருது, இன்றைக்கி எங்கே சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்குது, இன்றைக்கி எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு தான் அந்த வந்து ½ அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் டைம் கொடுத்து சொல்கிறது. அந்த 10:15 மணி இவ்வளோ டைம் கொடுத்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி சப்போர்ட்டும் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த நேற்று சப்போர்ட், நேற்று ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி சப்போர்ட், இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் 2 ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ என்ன, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஸ்டடி பண்ணி என்ட்ரி ஆகிட்டிங்களோ, இல்லை ஸ்டடி பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே என்ட்ரி ஆகிட்டிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி ஆகிட்டப்பறமா பொதுவாகவே கையில் இருக்கிற காசு காலி ஆகிடுச்சுனாக்கா ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம தலையை கொடுத்துட்டோம் இல்லையா, ரிலீஸ் பண்ணோம். இதே வேலையை யாரும் என்ட்ரிக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டடி பண்ணிட்ட அப்புறம் 1008 ஸ்டடி பண்ணுவாங்க. மூவிங் ஆவரேஜ் போடுவாங்க, சூப்பர் ட்ரெண்ட் போடுவாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருதுன்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சால் ஒரு முடிவுக்கு வருவாங்க, டைரெக்ஷன். அடடா சப்போர்ட் இங்கே வருது, அடடா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே மாற்றி இங்கே வருது, டார்கெட் இங்கே கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டடிலாம் அதுக்கப்புறம் பக்கா ஓரளவுக்கு அங்கே ஸ்டடி பண்ணுறாங்களே, அதுதாங்க உண்மை. எப்போ நீங்கள் ட்ரேடிங் என்ட்ரி ஆகிட்டப்புறம் ஸ்டடி பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி உங்களை அப்படி பண்ண வைக்குது. அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, அதுதான். ஸ்டடி வந்து பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பணம் கொடுத்தா பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டடி பண்ணுறீங்க. நம்ம போன இடம் சரியா, நம்ம என்ட்ரி ஆடுற இடம் சரியான்னு அப்புறம் பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணி ஒரு கரெக்டான டிசிஷன் வரீங்க. அதுவும் சரி, நீங்கள் ஸ்டடி பண்ணுறது கரெக்ட் தான். ஆனால் அந்த தலையை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டடி பண்ணுறீங்க இல்லையா, அது ராங். எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வழியில் தெரியாமல் போயிட்டீங்க, அது ஒன் வே. அது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போயிட்டீங்க, அது ஒன் வே தெரியாமல் போயிட்டீங்க. அப்புறமா பார்த்தா ஒரு போர்டும் போட்டுருக்குது, ஒன் வே இது, இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டுருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிடலான்னு பார்ப்பீங்களா, இல்லை ரிட்டன் வந்து யூட்டர்ன் போட்டு கரெக்டான ரூட்டு போவீங்களா? நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். இல்லை டைரெக்டாக அப்படியே போயிடுவீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, யார் இருந்தால் இன்னும் முன்னாடி போலீஸ்கார் இருப்பாரா, பார்த்துக்கலாம், ஃபைன் கட்டலாமான்னு கிட்ட போயிட்டு அப்புறம் ஃபைனும் கட்ட மாட்டீங்க, அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு போவீங்க. பெனால்ட்டிக்கு டபுள் பெனால்ட்டி 10 மடங்கு பணத்தை லாஸ்ட்டில் கோர்ட்டில் கட்டிட்டு வருவீங்க. சேம் இதே மாதிரி தாங்க, ஸ்டாப் லாஸ் போடலன்னா கூட இதே நிலவரம் தான். ஸ்டாப் லாஸ்ன்றது போலீஸ்கார் மாட்டினா பெனால்ட்டி போடுற மாதிரி. அவர்கிட்டருந்து தப்பிச்சோன்னா என்ன ஆகும், 10 மடங்கு போட்டு பெனால்ட்டி போட்டு உங்ககிட்ட வசூலிச்சிருவாங்க கோர்ட்டில். இப்போ நீங்கள் போனீங்களா ஒன் வேன்னு சொல்லி தெரியாமல் போகிறீங்களா, அது எப்படின்னா, நீங்கள் ராங் பிளேஸில் உங்களுக்கு நம்மளோட இடம் ராங் பிளேஸ்ன்னு தெரியுது. அந்த ராங் பிளேஸில் திரும்பவும் நீங்கள் வந்து யூட்டர்ன் போட்டு கரெக்டான வழி போகிறீங்களா, அதுதான். நீங்கள் பெட்ரோல் சேவ் பண்ணலாம், ஒரு 5 கிலோமீட்டர் பெட்ரோல் சேவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறீங்களே, அது ராங். அது நீங்கள் தப்போ சரியோ, நீங்கள் ப்ராஃபிட்டில் கூட இருங்க, பரவாயில்ல, வெளியே வந்துடுங்க, கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ட்ரி இடம் ராங்குன்னு தெரிஞ்சிச்சிங்களா, நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணுறீங்களா, அந்த ஸ்டடி பண்ணுற இடம் தப்புன்னு தெரியுதுங்களா, வெளியே வந்துடுங்க. எவ்வளோ போதும் லாபமோ நஷ்டமோ, அது என்ன காசு கொடுத்துட்டு பொசிஷன்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முக்கியமான இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இதை தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் 1 வேறு போட்டிருக்கேன், இது பார்ட் 2 வீடியோ தான் இந்த உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதை நம்ம உங்களுக்கு புரியலன்னா நம்ம டிராயிங் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் விரிவாக சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய நிறைய பேர் 90% ஸ்டடி பண்ணாமல் என்ட்ரி ஆகிடுறாங்க.
என்ட்ரி ஆகிட்ட அப்புறமா ஸ்டடி பண்ணுறாங்க. இதை அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை முடியலையா, என்ட்ரி ஆகிட்டிங்களா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பொசிஷன் கரெக்டாக இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்ட்ரி ஆன இடம் தப்பாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கீங்களே அது பிரகாரம் ட்ரேட் பண்ணுங்கள், பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த என்ன நீங்கள் ஸ்டடி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி பெனால்ட்டியோடு கட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்களே அது சூப்பர். நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்காக ஒரு அறிகுறி அது. நீங்கள் இல்லை நான் கட் பண்ண மாட்டேன், சரி இப்போ நான் இந்த இடத்துல இறங்கிட்டேன், நான் என்ட்ரி போட்டுட்டேன், பார்க்கலாம் லாபமோ நஷ்டமோ பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த கேம்லிங் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சில பேர் அப்படியே விட்டுறாங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறதுல. ஏன்னா என்னுடைய வீடியோஸ் நான் புதுசாக போட உங்களுக்கு தெரியறதில்ல. திரும்பவும் போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி லிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பவும் இது நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.